இதயம் wishes you a very happy new year. மத்திய பிரதேசத்தின் போபாலில் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கு காரணமான யூனியன் கார்பைட் ஆலையில் கடந்த 40 ஆண்டுகளாக கிடக்கும் நச்சு கழிவுகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. போபாலில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பைட் ரசாயன ஆலையில் 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2, 3 ஆகிய தினங்களில் விஷவாயு கசிந்ததில் அப்பாவி பொதுமக்கள் 5479 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். அந்த அசம்பாவிதத்தை தொடர்ந்து யூனியன் கார்பைட் ஆலை மூடப்பட்ட போது பல டன் எடையுள்ள நச்சு கழிவுகள் அகற்றப்படாமல் அங்கேயே இருந்தன. இது தொடர்பான வழக்கில் 4 வாரங்களில் நச்சு கழிவுகளை அகற்ற மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி கெடு விதித்தது. அதைத் தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நச்சு கழிவுகளை அகற்றும் பணியை போபால் விஷவாயு விபத்து நிவாரண மற்றும் மறுவாழ்வுத்துறை தொடங்கியுள்ளது. 337 டன் எடையுள்ள கழிவுகள் காற்று புகாத பெட்டிகளில் அடைக்கப்பட்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 12 கண்டெய்னர்களில் வைக்கப்பட்டு வருகின்றன. நச்சு கழிவுகளை நீக்கும் பணியில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த கழிவுகள் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீதாம்பூர் தொழிற்பேட்டைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. நச்சு கழிவுகளை அகற்றும் பணிகள் முடிந்த பின்னர் வரும் 3ஆம் தேதி நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது.